ஆராதனைக்கு நாம் ஆயத்தம் பண்ணும்படி ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்து இந்த ஆராதனை நேரத்தில் தேவனோடு நாம் உறவாடும்படி, அப்படியாக நம்முடைய உள்ளங்கள் தேவனுக்கு முன்பதாக ஆயத்தம் உள்ளதாக இருக்கும்படி உங்களுக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஹேண்ட்ஃபோன் தயவு கூர்ந்து சைலண்ட் மோட்ல நான் அடித்து வைக்குமா தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். பரிசுத்த தேவனை நாம் ஆராதனை செய்ய வந்திருக்கிறோம். அப்படியாக நம்மளுடைய உள்ளங்கள் பரிசுத்தமாகும்படி, சிந்தனை பரிசுத்தமாகும்படி தேவனிடத்தில் ஒப்புரவாகி நாம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு பரிசுத்த சிந்தையோடு நாம் ஆண்டவரை ஆராதிக்கும்படி தேவன் நம்மளோடு பேசும்படி, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு நம்மளோடு பேசும்படி, துதிகள் வழி வசனத்தின் வழி கர்த்தருக்கு உகந்த ஆராதனை நாம் ஏறெடுக்க கர்த்தர் நம்மளோடு இடைப்படுவாராக. நமக்காக நாம் வேண்டிக் கொண்டு இந்த ஆராதனைக்கு நாம் ஆயத்தமாகி கொள்ளுவோம். சங்கீதம் 145 முதல் 2 வசனங்களை வாசிக்க கேட்போம். ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன். நாள்தோறும் உம்மை ஸ்தோத்தரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். பரிசுத்த தேவனை நாம் துதித்து பாடும்படி சபையார் யாவரும் எழுந்து நின்று முதல் பாடலாக அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் உற்சாகத்துடன் நன்றி உள்ளத்தோடு நாம் கைகளை தட்டி பாடலை நாம் பாடுவோம்.
பரிசுத்த எங்கள் பரலோக ராஜாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் ஆண்டவரே, எங்களுக்கு நீர் உயிர் கொடுத்து ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய சன்னிதானத்தில் எங்களுடைய கால்கள், எங்களுடைய பாதங்கள் பணிபடி ஆண்டவரே நீர் செய்த கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். மகிமை நிறைந்த தேவனே, எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கின்ற தேவனே, பரலோகத்தில் இருந்து பூமியிலே உம்முடைய கால்கள் பணிந்த ஆண்டவரே, அப்படியாக நீர் ஆளுகை செய்கின்ற தேவனாக இருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் படைத்து இந்த உலகத்தை நேர்த்தியாய் நீர் பராமரித்து வருவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். அப்படியாக எங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு குறையும் இல்லாதபடி ஆண்டவரே, ஏற்ற காலத்தில் ஏற்ற நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய வல்லமையை நீர் வெளிப்படுத்தி, உம்முடைய ஏகாதிபத்திய தேவன் என்று நீர் எங்களுக்கு உணர்த்தி, எல்லா காரியத்தையும் ஆண்டவரே நீர் சரிவர செய்து வருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். அதற்காக ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே ஒரு மனமாய், ஒரு குடும்பமாய், ஒரு சபையாராகிய நாங்கள் எல்லாருமே நாங்கள் போற்ற வந்திருக்கிறோம், துதிக்க வந்திருக்கிறோம். நீர் செய்த நன்மைகளை நாங்கள் ஏறெடுத்து பார்க்க வந்திருக்கிறோம். நீர் உயர்ந்த தேவன், நீர் பரிசுத்த தேவன், நீர் மகத்துவம் உள்ள தேவன், நீர் அல்பாவும் ஒமேகாவுமான தேவனாக இருக்கிறீர். அப்படிப்பட்ட தேவனை நாங்களுமே தெரிந்து கொள்ளவில்லை ஆண்டவரே, மாறாக நீர் எங்களை தேடி வந்த தேவனாக இருக்கிறீர். இந்த பாவிகள் மேல் நீர் இரக்கம் பாராட்டி பரிசுத்த வாழ்க்கைக்கும் பரலோக ராஜ்யத்துக்கும் எங்களை நீர் தேடி வந்தீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். அந்த நன்றி உள்ளத்தோடு இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, முழு மனதோடு முழு ஆத்துமா சரீரத்தோடு நாங்கள் உமக்கு ஆராதனை செய்ய ஆண்டவரே, எங்களுடைய சரீரங்களை நீர் பலப்படுத்தும், ஆவியிலே நிறைவை தாரும், உள்ளத்தில் பரிசுத்தத்தை தாரும், சிந்தனையிலே ஆண்டவரே எங்களுக்கு ஒரு நிலையை கொடும். ஆண்டவரே தேவனை உம்மை மாத்திரம் நாங்கள் துதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மாத்திரம் நாங்கள் கனப்படுத்துகிறோம். ஊழியங்கள் மூலியமாக ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்தத்தக்கதாக நீர் எங்களை எடுத்து பயன்படுத்தும். ஆராதனையிலே நீர் இடைப்பட்டு ஆசீர்வாதமான ஆராதனை நீர் எங்களுக்கு கொடுக்கும்படி பரிசுத்தாவின் உதவியோடு நாங்கள் உமக்கு ஆராதனை செய்ய எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நீர் கிருபை பாராட்ட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். மீண்டுமாக எங்களுடைய பலவீனங்கள், குற்றம் குறைகள் தயவாய்களுக்கு மன்னித்து நீர் எங்களோடு இடைப்படும்படி அருமை இரட்சகரான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சபையார் அமருங்கள். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் நம்மை விட்டு பிரியும் வரை, என் சுவாசம் ஒலியும் வரை கர்த்தரையே நான் ஆராதிப்பேன். அந்த சிந்தையோடு இரண்டாவது பாடலை நாம் பாடுவோம். ஆராதிப்பேன்
வேளையில் சபையார் யாவரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசிக்க தெளிந்து கொண்ட வேத பகுதிக்கு நாம் கடந்து செல்கிறோம். இன்றைக்கான வேத பகுதி உபாகமும் 13ஆம் அதிகாரம் வசனம் 1 துவங்கி 18 முடியும். மாறி மாறி எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி உபாகமம் அதிகாரம் 13 வசனம் 1 தொடங்கி 18 வரை மாறி மாறி வாசிப்போம். பழைய ஏற்பாட்டின் பக்கம் 241. உபாகமம் அதிகாரம் 13 வசனம் 1 தொடங்கி 18 வரை மாறி மாறி வாசிப்போம். 1வது வசனம். உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசியாகிலும் சொப்பனக்காரனாகிலும் எழும்பி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று சொன்னாலும் அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும் அந்த தீர்க்கதரிசியாகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவைகளை கேளாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பற்றிக் கொள்வீர்களாக. அந்த தீர்க்கதரிசியும் அந்த சொப்பனக்காரனும் கொலை செய்யப்பட கடவன். நீங்கள் நடக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழியை விட்டு உங்களை விலகும்படி அவன் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உங்களை அடிமைத்தன வீட்டிலிருந்து நீங்களாக்கி மீட்டுக் கொண்டவருமான உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமான துரோக பேச்சை பேசினான். இப்படிப்பட்ட தீமையை உங்களிடத்திலிருந்து விலக்குவீர்களாக. உன் சகோதரனாகியோ உன் குமாரனாகியோ உன் குமாரத்தியாகியோ உன் மார்பில் உள்ள உன் மனைவியாகியோ உன் பிராணனை போடு இருக்கிற உன் சிநேகிதனாகியோ உன்னை நோக்கி நான் போய் வேறு தேவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உன்னை சுற்றிலும் உனக்கு சமீபத்திலாகிலும் உனக்கு தூரத்திலாகிலும் தேசத்தின் ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டுமுள்ள எவ்விடத்திலாகிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களில் நீயும் உன் பிதாக்களும் அறியாத அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி இரகசியமாய் உன்னை ஏறிவிட்டால் நீ அவனுக்கு சம்மதியாமலோ அவனுக்கு செவி கொடாமலோ உன் கண் அவன் மேல் இறங்காமலோ அவனை விடாமலோ அவனை ஒழித்து வைக்காமலோ அவனை கொலை செய்து போட வேண்டும். அவனை கொலை செய்வதற்கு முதல் உன் கையும் பின்பு சகல ஜனத்தின் கையும் அவன் மேல் இருக்க கடவுது. அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்தில் இருந்து உன்னை புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தரை விட்டு விலகும்படி அவன் உன்னை ஏவினபடியினால் அவன் சாகும்படி அவன் மேல் கல்லெறிய கடவாய். வசனம் 11. இஸ்ரவேலர் யாவரும் அதை கேட்டு பயந்து இனி உன் நடுவே இப்படிப்பட்ட தீமையான காரியத்தை செய்யாதிருப்பார்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு குடியிருக்கும்படி கொடுக்கும் பட்டணங்களையும் பேயாடி மக்களான துஷ்ட மனிதர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு நீங்கள் அறியாத வேற தேவர்களை சேவிக்க போவோம் வாருங்கள் என்று தங்கள் பட்டணத்தின் குடிகளை ஏவினார்கள் என்கிற செய்தியை கேள்விப்படும்போது நீ நன்றாய் விசாரித்து அப்படிப்பட்ட அசற்கான காரியம் உன் நடுவே நடந்தது மெய்யும் நிச்சயமும் என்று காண்பாயானால் அந்த பட்டணத்தின் குடிகளை பட்டய கருக்கினால் வெட்டி அதையும் அதில் உள்ள யாவற்றையும் அதின் மிருக ஜீவன்களையும் பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணி தேவனாகிய கர்த்தருக்கு என்று அந்த பட்டணத்தையும் அதில் கொள்ளையிடப்பட்ட யாவற்றையும் முழுவதும் அக்னியிலே சுட்டெரிக்கப்படுவாய். அது சபிக்கப்பட்ட பொருளில் ஒன்றும் உன் கையில் இருக்க வேண்டாம். நான் இன்று உனக்கு கற்பிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் நீ கை கொண்டு உன் தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யும்படி அவர் சத்தத்திற்கு செவி கொடுப்பாயானால். 18ஆம் வசனம் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் தமது கோபத்தை உனக்கு தயவு செய்து உனக்கு இறங்கி அவர் உன்னை திருப்தியடை பண்ணுவார். தேவசாமி வசனம் உள்ளத்தில் பதிப்பராக. ஆமென். சபையார் அமருங்கள்.
இந்த 13வது அதிகாரத்தில் தேவனுடைய எச்சரிக்கையும் கோபத்தையும் இந்த ஜனங்களுக்கு மறுபடியுமாக தேவன் சொல்வதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்து என்ற பெயரில் மெய்யான தெய்வத்தின் நம்பிக்கை மேல பெயரில் இன்றைக்கு பல நேரத்தில் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மாதிரி தான் நாம் உன்னையன்றி வேறே தேவர்கள் உனக்கு உண்டாய் இருக்க வேண்டாம் என்று நமக்கு கட்டளை சொல்வது போல பல நேரத்தில் தேவன் மேல் நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன், தேவனை நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் பல நேரத்தில் அந்த மெய்யான தெய்வத்தை நாம் சேவிப்பதை விட இந்த உலக காரியம் தேவனை விட மிக முக்கியமான காரியங்களில் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையை நாம் செலுத்தி கொண்டிருக்கிறோம். விக்கிரகங்களை வணங்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது, என்னை அன்றியும் உனக்கு வேறு தேவர்கள் உண்டாய் இருக்க கூடாது என்று சொல்லும் பொழுது நாம் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. ஆண்டவரை விட கடவுளை விட மற்ற எந்த காரியமும் நமக்கு முன்பதாக தேவையா இருக்குதோ, அவசியமா இருக்குதோ, அதெல்லாம் விக்கிரங்கள். பல நேரத்தில் நம்ம அது உணர்றதில்லை. அதனுடைய தண்டனையும் அபாயத்தையும் தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மறுபடியும் ஒரு கடவுள் சொல்றோம். இன்றைக்கு நம்மளோட வாழ்க்கையில படிப்பினை என்னன்னா, கடவுளை விட தேவனை விட இன்றைக்கு நமக்கு மற்ற காரியங்கள் நமக்கு முன்பதாக அது பெருசா இருந்துச்சுன்னா, அது நம்மளுடைய படிப்பு, வேலை, பணம், வசதி, எது கடவுளுக்கு முன்பதாக நம்ம வைக்கிறோமோ அதெல்லாம் விக்கிரகம். மறந்துட வேண்டாம். இன்றைக்கும் இப்படிப்பட்ட காரியங்களை கடவுள் நமக்கு எச்சரிக்கையாக கொடுக்கிறார். தேவன் தான் இந்த வசனங்களை நம்முடைய உள்ளங்களில் பதிய வைக்கிறார். அருமை ரட்சகரான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் உளுத்திராம்பார்கள் பிரஸ்பிட்டரின் தமிழ் ஆராதனைக்கு வரவேற்கிறோம். இன்றைக்கும் நம்மளுடைய மத்தியில விசேஷமாக பாஸ்டர் சாம் மனைவியோடு இன்றைக்கு நம்மளோட ஆராதனை செய்ய வந்திருக்கிறார். கர்த்தர் சமீப காலத்துல அவரோடு இருந்து ஜபங்களை கேட்டு சுகத்தை கொடுத்து இன்றைக்கு மறுபடியும் தேவ பிரசன்னத்துல காணும்படியாக தேவன் அவருக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறார். மீண்டுமாக உங்களை எல்லாரையும் கர்த்தருடைய நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். நாம் காணிக்கை தசம் பாகம் எடுப்பதற்கு முன்பதாக இன்னொரு பாடலை பாடுவோம். உள்ளம் நிறைவோடு உம்மை துதிப்பேனே, என் இயேசுவே உமக்கு ஆராதனை. So
ஸ்தோத்திர பாடலை நாம் பாடுவோம். பூலோக தாயே, காணிக்கைக்காக ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இந்த ஒரு வார காலமாக ஆண்டவரே இந்த வேலையில ஆசீர்வாதத்துக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வேலையில ஆண்டவரே சிறு காணிக்கை எடுத்து வந்துள்ள ஆண்டவரே, அந்த காணிக்கையை எடுத்து சபை தலைவர்கள் நல்லபடி உபயோகப்படுத்த அவங்களுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை நாள் காத்து வந்ததற்காகவும் நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் இறைக்கிறேன் மூல தலைப்பினார். நாம் போதக ஜெபத்துக்கு செல்வதற்கு முன்பதாக இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு என்ற பாடலை நாம் பாடுவோம். அன்பு நிறைந்திடும் இடம்
நாம் யாவரும் கண்களை மூடி செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மகா இரக்கமுள்ள தேவனே, உம்முடைய நாமத்தை உயர்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் வல்லவர், கர்த்தருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. தலைமுறை தலைமுறைக்கும் ஆண்டவரே, உம்முடைய உண்மை நிலை நிற்பதற்காக ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமானவரே, மாட்சிமை உடையவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு பாராட்டிய சகல கிருபைகளையும் நினைத்தாண்டவரே உமக்கு நன்றி செலுத்துவோம். உடைய இரக்கம் பெரியது, உடைய வழி நடத்துதல் ஆச்சரியமானது. ஆண்டவரே, நீர் உம்முடைய கிருபையில உம்முடைய பிள்ளைகளை தயவாய் நடத்துகிறீர். உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்களுக்கு அளிக்கப்பட்டதான இலவசமான ரட்சிப்பில, இந்த பாவ மன்னிப்பில, பரலோகத்தின் நிச்சயத்திலே கர்த்தாவே, நீர் எங்களுக்கு செய்கிறதான எல்லா உபகாரங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜீவனை தந்தீர், ஜீவனை காத்தீர், ஜீவனை பராமரிக்கிறீர். ஆண்டவரே, இந்த பூலோகத்திலே நாங்கள் வாழும்படியான எல்லா அனுக்கிரகத்தையும் கர்த்தர் எங்களுக்கு தயவாய் பாராட்டுகிறீர். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆனாலும் கர்த்தாவே, அநேக வேளையிலே நாங்கள் உம்மை மறந்தவர்களாய் ஜீவித்துக் கொண்டிருந்தோம். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தோம். ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மரணத்தை அசட்டை பண்ணினவர்களாய் நின்றோம். கர்த்தாவே, இந்த வேளையிலே ஒரு குடும்பமாய், ஒரு திருச்சபையாய் உம்முடைய பாதம் பணிந்து நாங்கள் நிற்கின்றோம். தலை குனிந்து நிற்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை கர்த்தர் தயவாய் எங்களுக்கு மன்னித்தருளும் என்றார்கள். எங்களுடைய அக்கிரமங்கள் உம்முடைய கண்களுக்கு முன்பதாக இருக்கிறது. எங்களுடைய மீறுதல்கள் உம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. எங்களுடைய அத்தனை பாவங்களும் உம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. எங்களுடைய துணிகரமான பாவங்களும் வெளியரங்கமான பாவங்களும் ஆண்டவரே, எல்லாம் நீர் அறிந்த தேவனாக இருக்கிறது. இப்பொழுதும் கர்த்தாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்களுக்கு தயை பாராட்டி எங்களுடைய பாவங்களை எங்களுக்கு மன்னித்து எங்களுடைய மன்றாட்டை கர்த்தர் கேட்டு அருள வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மத்தியில பலவீனமாய் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு சுகத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர். எங்களுக்கு பலத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர். அவ்வப்போது உடைய பிள்ளைகள் பலவீனப்பட்டிருக்கும் பொழுதும் கர்த்தருடைய கரம் அவர்களை தாங்குவதற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக மீண்டுமாக தயாரி ஏஞ்சலினை கர்த்தாவே எங்கள் மத்தியிலே நீர் கொண்டு வந்ததுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பலவீனப்பட்டிருந்த தாய்க்கு ஆண்டவரே, நீர் சுகத்தை கொடுத்து ஆண்டவரே இன்றைக்கு உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்க ஆண்டவரே நீ தயை பாராட்டியதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இது அவர்களுடைய பலன் அல்ல, நீர் அவர்களுக்கு அளித்த பலத்துக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படியாக கர்த்தாவே, சகோதரி திரேசாவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பல ஒரு ஆண்டுக்கு மேலாக கர்த்தாவே இந்த கால் வருத்தம் அடைந்து கால் துண்டிக்கப்பட்டு ஆண்டவரே பட்ட வேதனைகளை எல்லாம் தேவனை நீர் அறிந்து ஆண்டவரே கடந்த வெள்ளிக்கிழமை அன்று மகளுக்கு ஆண்டவரே இந்த செயற்கை கால் புகுத்தப்பட கர்த்தர் உதவி செய்தீர். அதற்காக நன்றி சொல்லுகிறேன். மீண்டுமாக நடக்கவும் ஆண்டவரே தன்னுடைய ஜீவியத்தை நடத்தவும் இந்த மகளுக்கு கர்த்தர் தொடர்ந்து பலனை அருள நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை எல்லா ரீதியிலும் பலப்படுத்துவார் என்ற அந்த விசுவாசத்தோடு மகள் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கத்தக்கதாக மகளுக்கு கர்த்தர் உதவி செய்கிறார். ஆண்டவரே, மற்றும் பலவீனமாய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நினைக்கிறோம். தாயார் மேரிக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். இந்த தாய்க்கு தொடர்ந்து கர்த்தர் சுகத்தை கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இடுப்பு வலியால் சிரமப்படுகிற தவித்துக் கொண்டிருக்கிற இந்த தாய்க்கு கர்த்தர் இறங்கி ஆண்டவரே நீ சுகம் கொடுக்க ஜெபிக்கிறோம். தாயார் லிதியாவுக்காக ஜெபிக்கிறோம். இந்த தாயும் கர்த்தர் குணமாக்க நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மத்தியில இன்னும் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ கர்த்தர் தொடர்ந்து அவர்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் கர்த்தர் கொடுக்க வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே,
குடும்பங்களுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். பலவிதமான சவால்களை சந்தித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். குடும்பத்தில கர்த்தாவே பலவிதமான போராட்டங்கள், ஆண்டவரே பொருளாதார ரீதியில, உறவுகளில கர்த்தாவே, இப்படியாக வேலை இடத்துல, பள்ளி கூடத்திலே ஆண்டவரே சிரமப்படுகிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கு ஆண்டவரே நாங்கள் மன்றாடுகிறோம். அவர்களுக்கு கர்த்தர் இறங்கி ஆண்டவரே நீர் விடுதலை கொடுக்க நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்க கட்டுகள் கட்டப்பட்டு இருக்கிறதோ கட்டுகளை கர்த்தர் உடைக்க அவிழ்க்க நாங்கள் செபிக்கிறோம். எங்கே பாதைகள் எல்லாம் மூடி இருக்கிறதோ அங்கே கர்த்தாவே நீர் பாதைகளை திறக்க நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, விடிய காலத்துக்கு ஜாமக்காரன் காத்திருப்பது போல ஆண்டவரே கர்த்தருடைய விடுதலைக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக மன்றாடுகிறோம். ஆண்டவர் தாமே அவர்களுக்கு இறங்கி விடுதலை நாயகனே நீர் விடுதலை கொடுக்க நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, அப்படியாக உம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உட்குள்ளாக ஜெயம் கொள்கிற பிள்ளைகளாக அவர்களை வழிநடத்த கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்திலே உப்பாகவும் ஒளியாய் அவர்கள் ஜீவிக்கத்தக்கதாய் கர்த்தர் அவர்களை வழிநடத்த மன்றாடுகிறோம். உலுத்திராம் திருச்சபை கர்த்தாவே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற ஒரு திருச்சபையாக, ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷத்தை கொண்டு போகிற ஒரு திருச்சபையாக, அநேகருக்கு சாட்சிகளாய் ஜீவிக்கிற ஒரு திருச்சபையாக உலுத்திராம் பிபி திருச்சபை காணப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே, அநேக அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு ஆண்டவரே இந்த உலுத்திராம் திருச்சபையார் உம்முடைய சுவிசேஷத்தை கொண்டு போகத்தக்கதாய் கர்த்தாவே நீ தொடர்ந்து எடுத்து பயன்படுத்த நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய கட்டட காரியத்தை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களால் ஒன்றும் முடியாத ஆண்டவரே, ஆண்டவரே எங்களுக்கு முன்னதாக இருக்கிற இந்த பெரிய தரிசனம் ஆண்டவரே, அதை நீர் ஒருவர் மாத்திரமே நிறைவேற்ற முடியும். ஆண்டவர், எங்களுக்கு எங்களுடைய திராணிக்கு மேலாக இருக்கின்ற இந்த காரியத்தை எங்கள் தேவன், எங்கள் யெகோவா தேவன் ஒருவர் மாத்திரம் அதை செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தாவே, பொழுது உம்முடைய பாதம் பணிந்து நாங்கள் மன்றாடுகிறோம். எங்களுக்கு தயவாய் கர்த்தர் இறங்கி ஆண்டவரே இந்த அதிகாரிகளுடைய கண்கள் இருந்து எங்களுக்கு தயவு கிடைக்க, அவர்களுடைய இருதயங்களை கர்த்தர் அசைய பண்ண நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த உலுத்திராம் திருச்சபையாருக்கு ஆண்டவரே எது நீர் விசேஷமாய் வைத்திருக்கிறீரோ அதை நீர் எங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறீர். ஆண்டவரே, அதுவரைக்கும் ஆண்டவரே உம்முடைய பாதம் பணிந்து நாங்கள் கெஞ்சுகிறோம். நீர் எங்களுக்கு அருளுகிற வரைக்கும் ஆண்டவரை உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசத்திலே நாங்கள் பின் செல்லாமல், ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தில் ஆண்டவரை நாங்கள் பின் காலை வைக்காமல் எங்கள் யெகோவா தேவனை நாங்கள் என்றென்றைக்கும் நோக்கி பார்த்து கர்த்தர் ஜெயம் கொடுப்பார் என்ற அந்த விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு உதவித்தார். கர்த்தாவே, இப்படியாக உம்முடைய திருக்கரம் எங்களை தாங்கி வழிநடத்த கெஞ்சுகிறோம். மீண்டுமாக ஆண்டவரே, இன்றைக்கும் எங்க மத்தியில எங்களோடு ஆராதனை செய்ய வந்த பாஸ்டர் சேம் அவருடைய மனைவிக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து இந்த குடும்பத்தை தம்பதிகளுக்கு கர்த்தருடைய இரக்கம், தயவு, வழிநடத்துதல் பூரணமாய் இருக்க நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய தாசனை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே தன்னுடைய ஜீவனாலெல்லாம் கர்த்தாவே தொடர்ந்து உமக்கு பின்பற்றி நடக்கவும், கர்த்தருடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்யவும், அநேகருக்கு ஆசீர்வாதமாக அவரை கர்த்தர் எடுத்து பயன்படுத்த வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, இந்த வாரம் 25ஆம் தேதி மீண்டுமாய் அவர்கள் ஈப்போக்கு திரும்பும் பொழுது கர்த்தருடைய வழிநடத்துதல் அவர்களோடு கூட இருக்கட்டும். அவர்களுடைய வழி பயணங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தயவாய் நடத்துகிறார். ஆண்டவரே, இன்றைக்கும் உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்க வந்திருக்கின்றோம். கர்த்தாவே, தயவாய் உங்களோடு கூட பேசும். உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே நாங்கள் கேட்கும் பொழுது எங்களுடைய செவிகளை நாங்கள் மந்தமாக்காமல், எங்களுடைய இருதயங்களை நாங்கள் கடினப்படுத்தாமல், உம்முடைய வார்த்தையை நாங்கள் தாழ்மையோடு ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே நாங்கள் மனம் திரும்பியவர்களாய் வீடு திரும்ப கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, நீர் பேசும் பொழுது நாங்கள் செவி கொடுத்து கேட்க வேண்டும். நீர் எங்களுடைய பாவங்களை உணர்த்தும் பொழுது நாங்கள் எங்களை தாழ்த்தி ஆண்டவரே நாங்கள் மனம் திரும்ப வேண்டும். எங்களுடைய இந்த பொல்லாத இருதயம், இந்த கடினமான இருதயத்தையும் கர்த்தாவே இப்பொழுதே நீர் உடைத்து மென்மையாக்கி
உம்முடைய வசனமானது நல்ல நிலத்திலே விதைக்கப்படுவது போல ஆண்டவரே எங்களுடைய உள்ளங்களை கர்த்தர் மாற்ற வேண்டுதல் செய்யும். ஆண்டவரே, இந்த வாரம் பிறந்த நாளை நினைவு கூறுகிற சகோதரர் சுராஜ்காக மன்றாடுகிறோம். மகனை இம்மட்டும் கர்த்தர் தயவாய் நடத்தினேன். மகனை தொடர்ந்து கர்த்தர் ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி வழிநடத்த வேண்டுதல் செய்யும். ஆண்டவரே, இன்றைக்கும் எங்கள் மத்தியிலே இல்லாத பிள்ளைகளை நினைக்கிறோம். அவர்களை கர்த்தர் தயவாய் கண்ணோக்கி பார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுகிற பிள்ளைகளாய் நாங்கள் காணப்படணும். ஆண்டவரே, எங்களை மன்னித்து எங்களை தயவாய் நடத்துங்க. உடைய வார்த்தை கொண்டு எங்களோடு பேசுகிற அடியனை கர்த்தர் மறைத்து நீர் பேசுகிறார். அருமை இரட்சகரான இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். அமருங்கள். லூக்கா 6ஆம் அதிகாரம் 39 42 வரை. பின்பு அவர் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். குருடனுக்கு குருடன் வழிகாட்டக்கூடுமோ? இருவரும் பள்ளத்தில் விழுவார்கள் அல்லவா? சீஷன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல. தேறினவன் ஏனும் தன் குருவை போல் இருப்பான். நீ உன் கண்களில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரனின் கண்ணில் இருக்கிற குருவை பார்க்கிறதென்ன? அல்லது நீ உன் கண்களில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரனை நோக்கி, சகோதரனே, நான் உன் கண்களில் இருக்கிற குருவை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்களில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்களில் இருக்கிற குருவை எடுத்து போட வகை பார்த்தாய். சிறு பிள்ளைகள் உங்களுடைய வகுப்புக்கு நீங்க போகலாம். பிரியமானவர்களே, ஒரு நாள் ஒரு ஐயா தன்னுடைய வீட்டிலிருந்து கோப்பி குடிச்சுட்டு இருக்கும்போது காலை வேளையில அவருடைய வீட்டு கண்ணாடியிலிருந்து அவர் பார்க்கிறார். என்ன பார்க்கிறார் என்றால், பக்கத்து வீட்டு துணி காய்ந்து கொண்டு இருக்கு. அப்ப தன்னுடைய வீட்டிலிருந்து வீட்டு கண்ணாடியிலிருந்து அவர் பார்க்கும்போது அவர் மனைவி கிட்ட கூப்பிட்டு சொல்றாரு, பாருமா, பக்கத்து வீட்டுக்காரங்க பாரு எப்படி துணியை துவைச்சிருக்கிறாங்க பாரு, இவ்வளவு அழுக்கா இருக்குது, துணி துவைக்க தெரியுமா தெரியாதா அவங்களுக்கு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சார். இப்படியாக 2-3 நாள் போய்கொண்டே இருந்தது. ஒவ்வொரு நாளும் கண்ணாடியில இருந்து பாக்குறாரு, துணி அழுக்காவே இருக்குது. அப்ப ஒரு நாள் என்ன செஞ்சாங்க, அவங்க மனைவி தங்களுடைய வேலை செய்யற பிரகாரம் வாரத்துக்கு ஒரு முறை அவங்க அந்த கண்ணாடியை வீட்டு கண்ணாடியை தொலைச்சாங்க. வீட்டு கண்ணாடியெல்லாம் சுத்தமா தொலைச்சிட்டு அவங்க மற்ற வேலையை பார்த்து கொண்டு இருந்தாங்க. அப்ப இந்த ஐயா மறுபடியும் காலையில கோப்பி குடிக்கும் போது திடீர்னு, சீக்கிரம் வா, இங்க பாருங்க அப்படின்னு டாலிங்க கூப்பிட்டு காட்டுறாரு. என்னன்னு கேட்டாங்க அவங்க, இன்னைக்கு பாரு பக்கத்து வீட்டுக்காரங்க துணி எவ்வளவு சுத்தமா இருக்கு அப்படின்னு. அதுக்கு மனைவி சொன்னாங்களா, நீ காலையில தான் கண்ணாடியை தொலைச்சேன். மாணவர்களே, தன்னுடைய வீட்டு கண்ணாடி சுத்தமா இல்லை, ஆனா பக்கத்து வீட்டுக்காரங்க துணி அழுக்கா இருக்கு அப்படின்னு அவர் சொல்றத நம்ம பார்க்கணும். தன்னுடைய வீட்டு கண்ணாடி அழுக்கா இருக்குது, ஆனா மற்றவங்க வீட்டு துணி அழுக்கா இருக்கு அப்படின்றத அவர் சொல்கிறத நம்ம பிரியமானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்தவ குடும்பம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்றால், இந்த குடும்பங்களை குறித்து குறை சொல்வது. தங்களுடைய குடும்பம்
மேலான குடும்பம். மற்ற குடும்பங்கள் எல்லாம் பலவிதமான குறைகள் நிறைந்திருக்கிறது. அந்த வீட்டு தகப்பன் சரியில்லை, அந்த வீட்டு தாய் சரியில்லை, அந்த குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் சரியில்லை, அந்த குடும்பத்தில் இருக்கிற தாத்தா சரியில்லை, அந்த குடும்பத்தில் இருக்கிற பாட்டி சரியில்லை. இப்படி கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு மற்ற குடும்பங்களை குறித்து குறைகளை பேசிக் கொண்டிருக்கிறத அல்லது குறைகளை பின் பாயிண்ட் சுட்டி காட்டுவதில் இன்றைக்கு சிறந்தோங்கி நிற்கிறத நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது நம்முடைய குடும்பத்தின் உத்தரத்தை முதலாவது நாம் எடுத்து போடுகிறவர்களாய் காணப்படும். நாம் குடும்பத்தின் உத்திரத்தை நாம் எடுத்து போடுவோமாக. Let's clear our family's spec. ஏன் இதை நம்ம செய்யணும்? இன்றைக்கு கிறிஸ்துவ குடும்பங்களாகிய நாம் ஏன் இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தின் உத்திரத்தை, அதாவது உத்திரம் என்று சொல்லும் பொழுது நீங்க அந்த படத்துல நீங்க நல்லா பார்க்கலாம். என்னன்னா இந்த ஸ்பெக், இந்த உத்திரம் அப்படின்னு சொல்லும் பொழுது இலகு தமிழ் மொழியில பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த உத்திரம் என்ற வார்த்தை மரக்கட்டை அப்படின்னு போட்டிருக்கு. மரக்கட்டைன்னா உங்களுக்கு தெரியுமே, ஆங்கிலத்தில் லாக், LOG லாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா அந்த கண்ணில் இருக்கிற இவ்வளோ பெரிய மரக்கட்டை அவனுக்கு தெரியல. ஆனா இவனுடைய கண்ணில் இருக்கிற அந்த சிறு துரும்பு உங்களுக்கு தெரியும், சரியா? சிறு துரும்பு அதை நான் எடுத்து போடட்டுமா அப்படின்றத கேட்பது போலதான் இன்றைக்கு கிறிஸ்தவ குடும்பங்களை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய குடும்பம் எப்படியாக இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்முடைய குடும்பத்தில் உள்ள இந்த உத்திரத்தை, இந்த மரக்கட்டையை நம்ம எடுத்து போட வேண்டும். ஏன் எடுத்து போட வேண்டும்? வாய் எதற்காக அப்படின்னு அவசியம் இருக்கிறதா? மற்ற குடும்பங்களை குறித்து குறையை பேசிக் கொண்டிருக்கிற நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற குறைவுகளை நாம் எடுத்து போட வேண்டுமா? எடுத்து போட வேண்டும். பிரியமானவர்களே, ஏன்? 3 காரியங்களை பார்க்க போகிறோம். முதலாவதாக, நாம் மற்றவர்களை நடத்தி செல்கிறவர்களாய் காணப்படும். நம்முடைய குடும்பமானது மற்ற குடும்பங்களை பக்தியிலே நடத்துகிற குடும்பமாய் காணப்படும். மற்ற குடும்பங்களை, கிறிஸ்தவ குடும்பத்தை தேவனுடைய பக்தியிலும் விசுவாசத்திலும் நடத்தக்கூடிய குடும்பங்களாய் நம்முடைய குடும்பம் காணப்பட வேண்டும் என்று முதலாவதாக நம்ம பார்க்கிறோம். இங்கே நம்ம பார்க்கிறோம் வசனம் 39:40. பின்னும் அவர் ஒரு உவமை அவர்களுக்கு சொன்னார். குருடனுக்கு குருடன் வழிகாட்ட கூடுமோ? இருவரும் பள்ளத்தில் விழுவார்கள் அல்லவா? சீஷன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான் என்பதை பார்க்கிறோம். இங்க இயேசு இந்த யூத மத தலைவர்களை குறித்து கருத்துக்களை தெரிவிக்கிறார், கமெண்ட் பண்றார். என்ன கமெண்ட் பண்றார் அப்படின்னாக்கா, இவர்கள் குருடர்கள் குருடர்களை நடத்துவது போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த யூத மத தலைவர்களை நம்ம பார்க்கும்போது தேவனுடைய சத்தியத்தை அறியாமல் இல்லை. அவங்களுக்கு சத்தியம் நல்லாவே தெரியும். குறிப்பாக இந்த பழைய ஏற்பாட்டு கற்பனைகளை எல்லாம் நன்கு அறிந்தவர்கள். They knew the law very well. நன்றாய் அறிந்திருக்கிறார்கள். என்ன செய்யணும் என்பதை யெகோவா தேவன் என்ன சொல்ல விரும்புகிறார் என்பது எல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஆனா ஏன் அதை அவர்கள் குருடாய் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் இந்த பிரமாணங்களை அறிந்திருந்தும் அந்த பிரமாணங்களை குறித்தான தெளிவு அவர்களுக்கு இல்லை. They do not have the clarification about the law. They know the law, but they do not have the clarification of the law. அது அறிந்திருக்கிறார்கள், ஆனா அதை குறித்தான தெளிவு அவர்களுக்கு இல்லை. தெளிவு இல்லை என்று சொல்லும் பொழுது அதுக்கு என்ன காரணம்? தங்களுடைய இருதயத்தின் கடினத்தை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 23 வசனத்தை யாராவது வாசிங்க. Matthew 23 verse 3.
ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்கின்படியோ செய்யாதிருங்கள். ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள் சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள் அப்படின்னு பாருங்க. ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள். எப்படி சொல்லுகிறார்? அவருக்கு தெரிந்திருக்கிறபடினால தான் அவங்க வந்து சொல்றாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள் என்பதை நம்ம வந்து பார்க்கிறோம். ஏன் அதை வந்து செய்யல? தெளிவு இல்லாததுனால தான் அவர்கள் செய்யாம இருக்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். ஆகினால்தான் இயேசு இவர்களை பார்த்து, இந்த மத தலைவர்களை பார்த்து சொல்லுகிறார், இவர்கள் குருடர்களை வழி நடத்துகிறார்கள். அது சரியாகுமா? சரியாவாது. அவர்களுடைய முடிவு என்னவாகும்? 39 வாசிக்கிறோம். குருடனுக்கு குருடன் வழிகாட்டக்கூடுமோ? இருவரும் பள்ளத்தில் விழுவார்கள் அல்லவா? பிரியமானவர்களே, இவர்கள் இந்த யூத பிரமாணங்களையும், அதன் பிறகு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். தம்முடைய சகோதரர்களுக்காக, யூதர்களுக்காக அவர் வந்தாரு. எவ்வளையோ உபதேசங்களை இயேசு வந்து சொன்னாரு, கற்றுக் கொடுத்தாரு. ஆனாலும் யூதர்கள், குறிப்பாக இந்த தலைவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாததுனால அவர்களுக்கு ஒரு தெளிவு இல்லாததுனால அவர்கள் மற்றவர்களை நடத்த முடியாமல் இருக்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஒருவேளை இந்த யூத தலைவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசத்தை குறித்து தங்களுடைய இருதயம் கடினமில்லாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதன்படி அவர்கள் நடந்திருப்பார்களானால் என்ன ஆயிருக்கும்? அவர்கள் யூத ஜனங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உபதேசத்தின்படி அவர்களை நடத்தி இருப்பார். ஆனாலும் இவர்கள் நடத்தவில்லை. பிரியமானவர்களே, சத்தியத்தை அறிந்திருக்கிறார்கள். தெளிவு இல்லாததுனால அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் அறியாமல் இருந்திருக்கிறார்கள். அடுத்து நம்ம வந்து பார்க்கிறோம் 40வது வசனத்துல, சீஷன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான். இங்க என்ன பார்க்கிறோம் என்றால், சீடன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லும் பொழுது அவன் உபதேசத்தை ஏற்றுக்கொண்டு, அதாவது குருவினுடைய உபதேசத்தை ஏற்றுக்கொண்டு குரு எப்படி நடக்கிறாரோ அதே போலதான் சீடன் வந்து நடக்கிறது. சீடன் வந்து குருவை போல அவன் மாற முடியாது. சீடன் குரு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி அவன் வந்து செய்யும் பொழுது குரு நடந்தது போல அவன் நடப்பான் என்பதை நாம் வந்து பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் வந்து பார்க்கும்போது, நாம் சீடர்களாக இருப்போமாயின் நாம் யாரை போல இன்றைக்கு நடக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை ரோல் மாடல், நம்முடைய குரு யாராக இன்றைக்கு இருக்கின்றார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் வந்து பார்க்கும் பொழுது அவர் தம்முடைய உபதேசங்களில் எல்லாம் அவர் தெளிவுள்ளவராக இருந்தார். எந்த காரியத்தை அவர் செய்யும் போதும் அவர் தெளிவுள்ளவராக இருந்தார். தான் பார்க்கிற பவுல் வந்து இந்த தெளிவை குறித்து பேசும் பொழுது என்ன சொல்றார் பாருங்க. எபேசியர் 1:19, எபேசியர் 1:19, Ephesians chapter 1:19 எடுத்தவங்க வாசிங்க. நாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த தத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிகளாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். சரிங்களா? ஆங்கிலத்தில் நம்ம வந்து பார்க்கிறோம். தமிழ் இங்கிலீஷ்ல வந்து வசனங்கள் வேறுபட்டு இருக்கிறது. ஓகே, 18ஆம் வசனம், ஆங்கிலத்தில் 18ஆம் வசனத்துல
the eyes of your understanding being enlightened அப்படின்னு வந்து பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த யூதர்களுக்கு வந்து பார்க்கிறோம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உபதேசித்தார். ஆனால் அவர்களுடைய மனக்கண்கள் பிரகாசம் இல்லாததுனால, அந்த தெளிவு இல்லாததுனால அவர்கள் மற்றவர்களை நடத்த முடியாமல் போனதை நம்ம வந்து பார்க்கிறோம். அதே போலதான் பிரியமானவர்கள், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை இந்த யூத மத தலைவர்களை போல காணப்படுகிறத நம்ம வந்து பார்க்கிறோம். மற்ற குடும்பங்களை நம்ம வந்து நடத்தவோ அல்லது சரிப்படுத்தவோ நம்ம வந்து விரும்புகிறோம். We are always focused on others' family. மற்ற குடும்பங்களை தான் நம்ம வந்து கவனம் வைத்துக் கொண்டு இருக்கிறோம். அவர்களை வழிநடத்த பார்க்கிறோம். அவர்கள் சரியாக செய்ய வேண்டும் என்று நாம் வந்து நினைத்துக் கொள்கிறோம். பிரயாசப்படுகிறதை நாம் வந்து பார்க்கின்றோம். ஆனால் நம்முடைய குடும்பத்தில் எவ்வளவோ குறைகள் இருக்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். அந்த ஐயாவுடைய வாழ்க்கை நம்ம வந்து பார்க்கும்போது தன் வீட்டு கண்ணாடியில் அவ்வளவு அழுக்கு இருக்கிறது அவருக்கு வந்து தெரியல அவருக்கு. ஆனா பக்கத்து வீட்டுல துணி வந்து சுத்தம் இல்லை அப்படின்றத அதுதான் அவர் வந்து கவனமா இருக்கிறார். அந்த நடுவுல இருக்கிற அந்த கண்ணாடி அவர் வந்து மறந்துட்டார். ஆனா பக்கத்து வீட்டு உள்ள அந்த துணி சுத்தமா இல்லை என்பதை அவர் வந்து அதிலே கவனம் வைத்திருக்கிறத நம்ம வந்து பார்க்கணும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம கிறிஸ்தவ குடும்பம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது நல்லா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு அநேக வேலையிலே நம்ம வந்து பார்க்கிறோம். we like to judge. மற்றவர்களை, மற்ற குடும்பத்தை நம்ம வந்து குற்றப்படுத்த நம்ம வந்து முயற்சிக்கும். அவங்க வந்து சரியில்லை, அவங்க சரியில்லை, அந்த அம்மா வந்து சரியில்லை, அந்த பிள்ளைகள் வந்து சரியில்லை, இல்ல அது மாத்திரமல்ல நம்ம வந்து பார்க்கிறோம் அவங்களுடைய தவறுகளை நம்ம வந்து சுட்டி காட்ட விரும்புறோம். இவங்க இப்படி செய்யறாங்க, அவங்க அப்படி செய்யறாங்க. we like to expose other family sins. மற்ற குடும்பத்தாருடைய பாவங்களை நம்ம குறித்து பேசுகிறோம். மற்ற குடும்பத்தாருடைய குறைவுகளை நம்ம வந்து குறித்து பேசுகிறோம். all the negative side, அதை குறித்து நாம் பேசுகிறவர்களாக அவர்களுடைய தவறுகளை நாம் வந்து பேசுகிறோம். இல்ல அநேக நல்லா யோசிச்சு பாருங்க, அநேக வேளையில நாம் மற்ற குடும்பத்தாருடைய நலனை நம்ம வந்து பேசுவது குறைவு. we don't talk the positive things about the family, about the other families. இல்ல எவ்வளவோ நன்மைகள் அந்த குடும்பத்துல செய்திருப்பாங்க, செய்து கொண்டிருப்பாங்க. எத்தனையோ நன்மைகள் அவங்களுடைய வாழ்க்கையில அந்த குடும்பத்துல இருந்து இருந்திருக்கும். ஆனா அதெல்லாம் நம்ம வந்து பார்க்காம அந்த அழுக்கு மட்டும்தான் நம்ம வந்து கவனம் செலுத்தி பார்க்கணும். ஏனென்றால் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற அந்த மரக்கட்டை, the lock, அதை நம்முடைய கண்கள் என்ன செய்திருக்குது, மறைத்திருக்கிறதை நம்ம வந்து பார்க்கணும். இன்றைக்கு நம்முடைய விசுவாசத்தை குறித்து உண்மையிலே நமக்கு ஒரு தெளிவு வந்து இருக்குதா? Do our family members have clear understanding of our belief and faith? வேதத்தை குறித்தான தெளிவு நமக்கு இருக்குமாய் நாம் என்ன செய்வோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நடந்தது போல, வாழ்ந்தது போல இன்றைக்கு நாம் வந்து வாழ்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவியத்தில் இந்த பூலோகத்தில் இருக்கும் பொழுது அவர் எந்த குடும்பத்தை குறித்து தவறா பேசினாரு? அவர் பேசினார். எந்த குடும்பத்தை பத்தி தவறா பேசினாரு? ஒரே ஒரு குடும்பத்தை பத்தி தவறா பேசினார். யாரு தெரியுமா உங்களுக்கு? எந்த குடும்பத்தை பத்தி தவறா பேசினார்? only one family. வேற எந்த ஃபேமிலியும் இல்லை, ஒரே ஒரு ஃபேமிலி. யாரு? மத தலைவர்கள். ஏனென்றால் அவர்கள் சொன்னபடி செய்வதில்லை. They do not have clarification about their faith. இன்றைக்கு நம்முடைய குடும்பம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நம்முடைய குடும்பம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தை நமக்கு வந்து காணப்படும்.
இயேசு கிறிஸ்து அவர் மற்றவர்களை ஜட்ஜ் பண்றாரு, குற்றம் தீர்க்கிறார், குற்றவாளிகள் என்று தீர்க்கிறார். ஆனாலும் பார்க்கிறோம் அவருக்கு அதிகாரம் இருக்கிறது, அவர் உள்ளத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். ஆனா நாமும் அப்படி கிடையாது. நாம் யார் எவருமே மற்ற குடும்பங்களை நியாயம் தீர்க்கவோ குறை சொல்வதற்கோ கடவுள் வேதம் நமக்கு சொல்லவில்லை, கற்றுக் கொடுக்கவில்லை. இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இது நமக்கு கிளியரா இருந்துச்சுன்னா இன்னைக்கு நம்ம எந்த குடும்பத்தையும் குறித்து நம்ம தவறா பேச மாட்டோம், எந்த நெகட்டிவான காரியத்தையும் நம்ம பேச மாட்டோம். இன்னைக்கு வருத்தமான ஒரு காரியம் என்னன்னா, இன்னைக்கு குடும்பத்தோடு உட்கார்ந்து மற்ற குடும்பத்தோடு குறித்தான தவறுகளை பேசிக் கொண்டிருக்கோம். அவர்களுடைய தவறுகளை, அவர்களுடைய நெகட்டிவ் சைட்டை இன்றைக்கு நம்ம பேசிக் கொண்டிருக்கோம். இன்றைக்கு the first generation, அடுத்த ஜெனரேஷன், the third generation நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே தான் இன்றைக்கு இருக்கும். ஏனென்றால் அப்பா அம்மா இந்த குடும்பத்தை பத்தி பேசுறாங்க, பிள்ளைகள் அந்த குடும்பத்தை பத்தி பேசுறாங்க, இனி வருகின்ற சந்ததி தொடர்ச்சியாய் பேசிக்கொண்டுதான் இருக்க போகுது. பிரியமானவர்களே, இன்னைக்கு நாம் யாரை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அவர் தம்முடைய சீடர்களை நடத்தினார். தம்முடைய சீடர்கள் கிறிஸ்துவை பின்பற்றி நடந்தார். அதனாலதான் பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவை, தீமோத்தி கிட்ட சொல்றாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீ என்னை பின்பற்று அப்படின்னு சொல்லி. Follow me. யோவான் 13:15 வாசிங்க. John 13:15. நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். நான் உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் அப்படின்னு சொல்றார். பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நமக்கு மாதிரியை காண்பித்தார். யாரையும் குற்றப்படுத்தாம, குறைவுகளை பேசாதபடிக்கு இன்றைக்கு நம்முடைய குடும்பம் கற்றுக்கொள்ள. That is the mind of Jesus. இயேசுவினுடைய சிந்தை நமக்கு இருக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் என்ன பார்க்கிறோம்? ஏன் நம்முடைய இந்த குடும்பத்தின் உத்திரத்தை நம்ம எடுத்து போடணும் என்றால், இரண்டாவதாக நம்ம பார்க்கிறோம், நம் குடும்பத்தின் உத்திரம் மிக பெரிதா இருக்கிறது. அதான் சொல்ற இந்த மரக்கட்டை இன்னைக்கு அநேக வேலை நமக்கு தெரியல. அந்த ஐயாவுடைய வீட்டு கண்ணாடி அவ்வளவு அழுக்கா இருக்கிறது என்பதை அவர் உணரல என்பதை நம்ம பார்க்கணும். பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக வேலைகளை நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக இந்த ஒரு வசனம் எரேமியா 17:9, நம்முடைய இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதா இருக்கிறது, இதை அறியத்தக்கவன் யார் அப்படி இல்ல. இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது அநேக வேளையில இந்த வசனங்களை மற்றவர்களுக்கு தான் நம்ம எடுத்து பயன்படுத்துவோம். அநேக வேளையில நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் எடுத்து we are very quick to judge others. இல்ல, மற்றவர்களை சீக்கிரமாக நம்ம குறை சொல்ல, அவங்களுடைய குறைகளை நம்ம கண்டுபிடிக்க நம்முடைய இருதயம் தீவிக்கிறது என்பதை நம்ம மறந்துடவே கூடாது. our heart always haste to judge others. அதுதான் அந்த வார்த்தை. hasteனா சீக்கிரமா என்பதை பாருங்க. அதுக்கு நல்ல ஒரு உதாரணம் 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம். 5ஆம் வசனம் வாசிங்க. இங்கே ஒரு சம்பவம் நமக்கு தெரியும். தாவீது தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தாரு. பத்சேபாள் இடத்துல விபச்சாரம் செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதினுடைய பாவத்தை உணர்த்துகிறாரு. அந்த உணர்த்துவதற்கு முன்னதாக ஒரு கதையை இந்த நாத்தான் தீர்க்கதரிசி சொல்றாரு. 2 Samuel 12:5 வாசிக்கிறது. 4 வாசிங்க. அந்த அழைப்பவரிடத்தில் வழிபோக்கன் ஒருவன் வந்தான். அவன் தன்னிடத்தில் வந்த வழிபோக்கனுக்கு சமையல் பண்ணுவிக்க தன்னுடைய ஆடு மாடுகளை ஒன்றை பிடிக்க மனதில்லாமல் அந்த ஜனத்தினுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை தன்னிடத்தில் வந்த மனுஷனுக்கு சமையல் பண்ணிவிட்டான் என்றான். அப்பொழுது கவனிங்க 5ஆம் வசனத்தை. அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி நாத்தானை பார்த்து,
இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்துக்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். பிரியமானவர்களே, கவனிச்சு பாத்தீங்களாங்க, இங்க தாவீது எவ்வளவு அது பாருங்க, கோபம் உண்டவராகி அப்படின்னு பாருங்க, தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பாவத்தை செய்துட்டு அமைதியா இருக்கிறார், ஒண்ணுமே நடக்காத மாதிரி அவர் வந்து இருக்கிறார். ஆனா மற்றவனுடைய வாழ்க்கையில தவறு நடக்கும்போது அவருக்கு கோபம் வருகிறது. ஐயோ, வாழ்க்கை வந்து சரியில்லையே, வாழ்க்கை வந்து சரியில்லை, நாத்தானை பார்த்து இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்திற்கு கொலை செய்யப்படணும் அப்படின்றது எவ்வளவு சீக்கிரமா ஜட்ஜ் பண்றாரு பாருங்க. சீக்கிரத்தில் பிரியமானவர்களே, இந்த மத தலைவர்களை நம்ம வந்து பார்க்கும்போது இவர்களும் இப்படிதான் இல்ல, எவ்வளவு சீக்கிரத்துல மற்றவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த யூத பிரமாணங்களின்படி செய்யல, அதுல தவறு, இதை செய்யல அதை செய்யல, குறிப்பா இயேசுவையும் நம்ம வந்து பார்க்கிறோம், அதை கடைப்பிடிக்கல இதை கடைப்பிடிக்கல, சீக்கிரமா ஜட்ஜ் பண்றத நம்ம வந்து பார்க்கிறோம். அதே போலதான் பிரியமானவர்கள், இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தை நம்ம வந்து ஒரு கணம் சிந்தித்து பார்க்கணும். எவ்வளவு சீக்கிரத்தில் நம்ம வந்து மற்றவங்களை ஜட்ஜ் பண்ண நம்முடைய இருதயம் வந்து தீவிரிக்கிறத நம்ம வந்து பார்க்கணும். அல்ல, இன்றைக்கு மற்ற குடும்பத்தை நம்ம குறித்து நம்ம எங்கெங்க பேசல சொல்லுங்க, எங்க பேசாம இருக்கிறோம்? வேற இடத்துல பேசுறோம், ஸ்கூல்ல பேசுறோம், ஏன் சர்ச்சில் வந்து கூட மற்ற குடும்பத்தை பத்தி நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். அந்த குடும்பம் வந்து சரியில்லை, இந்த குடும்பம் சரியில்லை, அவங்க அப்படி நடந்துக்கிறாங்க, இவங்க அப்படி நடந்துக்கிறாங்க என்பதை நம்ம வந்து பேசுவோம். அவங்களுடைய பாரு, குடும்பம் பாரு எப்படி இருக்குது, பண ரீதியில சரியா நடத்த தெரியல, பிள்ளைங்களை சரியா வளர்க்க தெரியல, அவங்களோட ஆவிக்குரிய ஜீவியம் எப்படி இருக்குது, அப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படின்றத இன்றைக்கு எல்லா இடங்களிலும் நம்ம வந்து உட்கார்ந்து பேசி கொண்டு இருக்கோம். கிறிஸ்துவ தேவ பிள்ளைகளே, இதுக்கு காரணம் என்னன்னா, இந்த தாவீதை போல, இந்த மத தலைவர்களை போலதான் நம்முடைய இருதயமும் இருக்கு. நம்ம எப்பெல்லாம் இந்த குறைவுகளை குறித்து நம்ம வந்து பேசுகிறோம், மற்ற குடும்பங்களை குறித்து அந்த குறைகளை நம்ம வந்து பேசுறோமோ, நம்ம வந்து மறந்துடவே கூடாது. இட் ஷோஸ் அவர் ஹார்ட்ஸ் கண்டிஷன். நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்பதை அதை வந்து காட்டுகிறது என்பதை நம்ம வந்து ஒருபோதும் மறந்துடக்கூடாது. மத்தேயு 23ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. மத்தேயு 23ஆம் அதிகாரம். இந்த பரிசேயர்கள் சதுசேயர்களை குறித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கண்டனம் தெரிவிக்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம், ரிவ்யூ பண்றத நம்ம வந்து பார்க்கிறோம். இல்ல, அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பாருங்க. 23ஆம் அதிகாரம், Matthew 23:25, யாராவது வாசிங்க 25ஆம் வசனம். மத்தேயு 23:25. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, ஐயோ, போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதியினாலும் நிறைந்திருக்கிறது. பிரியமானவர்கள், வந்து இயேசு என்ன சொல்றாரு, நீங்க உட்புறத்திலே அவைகளை கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது அப்படின்னு பாருங்க. வெளிப்புறத்துல சுத்தமா இருக்கிறாங்க, நல்லா பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கிறாங்க, ஆனா உங்களுடைய இருதயம் வந்து கேடுள்ளதா இருக்குது, அழுக்கு நிறைந்ததாய் இருக்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். இன்னொரு வசனம் அதே அதிகாரத்துல 27ஆம் வசனம் வாசிங்க. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது. அதே தான் நம்ம வந்து பார்க்கிறோம். வெளியே எப்படி இருக்கும், வெளியே பார்க்க அழகா இருக்குது, கல்லறைகள்லாம் நீங்க வந்து பார்க்கிறோம், வெளியே அழகா இருக்குது, ஆனா உள்ளுக்கு வந்து மரித்தவர்களின் எலும்புக்கு தான் இருக்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். சரிங்களா? அப்புறம் அதே அதிகாரத்துக்கு இன்னொரு வசனம், 29ஆம் வசனம். மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் தீர்க்கதரிசிகளின் கல்லறைகளை கட்டி நீதிமான்களின் சமாதிகளை சிங்காரித்து 30 எங்கள் பிதாக்களின் நாட்களில் இருந்தோமானால்
அவர்களோடு நாங்கள் தீர்க்கதரிசிகளின் இரத்த பலிக்கு உடன்பட்டிருக்க மாட்டோம் என்கிறீர்கள். இந்த வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, அநேக மற்ற குடும்பங்களை கெடுத்து குடும்பங்களை வந்து அதாவது தவறான காரியங்களை அவங்க செய்து என்ன சொல்றாங்க, நாங்க ஒண்ணும் செய்யல, நாங்க நல்லவர்கள், பரிசுத்தவான்கள், நீதிமான்கள் அப்படின்று சொல்வது போல காணப்படுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் எவ்வளவாக மற்ற குடும்பங்களுடைய தவறுகளை அல்லது அவங்கள சீக்கிரமா நம்ம ஜட்ஜ் பண்ணுகிறவர்களானால் நம்ம மறந்துடக்கூடாது, நம்முடைய குடும்பத்துல பெரிய குறை இருக்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். The more we need to realize that our family is having big specks too. ஒரு உதாரணம் நான் சொல்றேன். இந்த யோவான் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல அந்த விபச்சாரியை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முன்னதாக இந்த மத தலைவர்களும் மற்ற யூதர் எல்லாரும் கொண்டு வராங்க. இல்ல, இவங்க ஒரு தவறையும் செய்யாதது போல அவங்க இயேசுவை அந்த விபச்சாரிய இயேசுகிட்ட கொண்டு வராங்க. இல்ல, அப்ப இயேசு தங்களுடைய உள்ளத்தை பார்க்கிறார். உங்களிடத்துல யாரிடத்துல பாவம் இல்லைன்னு சொல்லுங்க. எவனிடத்துல பாவம் இல்லையோ அவன் கல்லை எடுத்து எரிய கடவன் அப்படின்னு சொல்லும் போது யாரு நின்னாங்க? யாரு இருந்தாங்க? ஒரே ஒரு இயேசு மாத்திரம். எல்லாரும் காணப்படும். அப்போ பிரியமானவர்களே, இன்னைக்கு இந்த ஐயாவை போல தன்னுடைய வீட்டு கண்ணாடி அழுக்கா இருக்குது. ஆனா தன்னுடைய வீட்டு கண்ணாடி அழுக்கா இருக்கிறது. ஆனா மற்றவங்களுடைய துணி அழுக்கா இருக்கிறது என்பதையும் அவர் தீர்க்கிறத நம்ம பார்க்கணும். ஒரு காரியத்தை இன்றைக்கு நம்ம உணரணும். எனக்கு இந்த கூற்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். Every wrong thing that I see in you, God finds in me. Every wrong thing that I see in you, God finds in me. உன்னிடத்தில் நான் காண்கிற ஒவ்வொரு குறையும் தேவன் என்னிடத்தில் காண்கிறார். அந்த குடும்பத்துல அந்த பிள்ளை வளர்ப்பு சரியில்லை அப்படின்னு நம்ம சொன்னோம்னாக்கா மறந்துடாதீங்க, அதே காரியம் தான் என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறது என்பதை கர்த்தர் பார்க்கிறார். God finds in me. அது எனக்குள்ள இருக்கிறது. அதான் தமிழ்ல பழமொழி இருக்குல்ல, காலையில கோயிலில் இருக்கும்போது ஞாபகம், அழகு என்ன சொல்லுவாங்க, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். உள்ளத்துல எது இருக்குதோ அதுதான் வாயில வரும். உன் உள்ளத்துல இருக்கிறது தான் நீ அறிக்கை செய்கிற. உன் உள்ளத்துல எது இருக்குதோ அதுதான் நீ செய்கிற என்பதை நம்ம பார்க்கிறோம். என்னன்னா, இன்னைக்கு நம்முடைய குடும்பத்துல இருக்கிற பெரிய குறைகள் நமக்கு தெரியல. ஆனா மற்ற குடும்பத்தினுடைய குறைகளை நம்ம பார்த்து அதை சுட்டி காட்ட விரும்புகிறோம். அவங்களுடைய குறைகளை நம்ம குறித்து பேசி அவங்களை சரிபடுத்த நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆகையினால்தான் நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற இந்த மரக்கட்டையை, இந்த லாக் எடுத்து போடு. அப்ப எடுத்து போடுவதற்கு பார்க்கிறோம் 42ஆம் வசனத்துல, அல்லது நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரனை நோக்கி, சகோதரனே நான் உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? மாயக்காரனே அப்படின்னு சொல்றாரு. மாயக்காரன், நீ மற்ற குடும்பங்களை குற்றப்படுத்துகிறவனாய் நீ காணப்பட்டா கடவுளே உனக்கு பேர் வச்சிருக்கிறார். என்னது? மாயக்காரன், ஹிப்போக்ரீட். வெளியில நல்லவனா இருக்கிற உள்ளுக்கு நீ மற்ற குடும்பத்தை குறித்து தவறா பேசக்கூடியவனாக நீ காணப்படும். மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். சரிங்களா? அப்ப மூன்றாவதாக இறுதியாக நம்ம பார்க்கிறோம், இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற அந்த உத்திரத்தை எடுத்து போடணும். எதற்காக?
மெய்யான கிறிஸ்தவ குடும்பமாய் நம்ம வந்து காணணும். A genuine Christian family. ஒரு உண்மையான ஜெனுவினான கிறிஸ்டியன் ஃபேமிலி நம்ம வந்து காணப்படணும் என்பதை நம்ம வந்து பார்க்கணும். அதற்கு பிரியமானவர்களே, நம்முடைய கண்கள்ல இருக்கிற அந்த மரக்கட்டையை நம்ம வந்து எடுத்து போடுவோம். சரிங்களா? இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. துரும்ப எடுத்து போடுறது ஈஸியா, மரக்கட்டையை எடுத்து போடுறது ஈஸியா? மரக்கட்டை. சரியா? மரக்கட்டை. இங்க அந்த படத்தை பாருங்க. ஓகே, அந்த துரும்ப நீங்க வந்து இப்படி ஒரே விரல்ல நீங்க எப்படி தட்டி எடுத்துடலாம். பெரிய பெரிய ஆபத்துலாம் ஒன்றும் இல்லை. ஓகே, தேர் இஸ் நோ கான்சிக்வன்சஸ். ஆனா அந்த மரக்கட்டை பார்த்தீங்களா, வெளியே எடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? வலி, வேதனை. சரியா? அப்ப என்ன காட்டுது அப்படின்னா, நம்முடைய குடும்பமானது ஒரு ஆத்மீக ஆராய்வு செய்கிற குடும்பமாய் காணப்படும். Our family has to be a family that does soul searching. ஆத்துமாவை ஆராய்ந்து பார்க்கிற குடும்பமாய் நம்முடைய குடும்பம் வந்து காணப்படணும். அப்படின்னா என்ன? நம்முடைய குடும்பம் வந்து நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற தவறுகளை குறித்து பேசுகிற குடும்பமாய் காணப்படணும். Not talking about other families' fault or wrongdoing or mistakes. We have to talk about our fault, our mistakes, and our wrongdoing. So that is soul searching. சரியா? இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு உதாரணத்துக்கு இப்போ ஒரு சீக்கு நமக்கு வந்து வந்துருச்சு அப்படின்னு வச்சுங்களேன். சீக்கு வந்துருச்சு, நம்ம டாக்டரை போய் பார்க்குறோம், கிளினிக்ல போய் பார்க்குறோம். கிளினிக்ல பார்த்தோன்னா டாக்டர் சொல்றாரு, இல்லப்பா இது என்னால் பார்க்க முடியாது, நீ எங்கே போனோம்? கேபிஜேக்கு போகணும். சரியா? கேபிஜேக்கு, அது நமக்கு எல்லாம் ரொம்ப அறிமுகமான இடம். கேபிஜேக்கு நம்ம வந்து போகணும். அப்ப கேபிஜேக்கு போனோன்னே என்ன செய்வாங்க? சரியா? போனோன்னே டாக்டர் பார்த்துட்டு, இது உனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு, நான் இந்த மருந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, எந்த கேபிஜே ஸ்பெஷலிஸ்ட் அந்த மாதிரி செய்யவே மாட்டாங்க. முதல் அட்மிட் பண்ணணும். எதுக்காக அட்மிட் பண்ணணும்? we have to do thorough check. சரியா? thorough check. முதல் நார்மல் செக்அப் பண்ணணும். ஓகே, அது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கும் நார்மல் செக்அப். அது முடிஞ்சனா அப்புறம் மேலே போகணும், வார்டில் தங்கணும். அப்புறம் அங்கதான் வந்து அப்புறம் இன்டர்னல் எக்ஸ்ரே பண்ணணும், ஸ்கோப்பிங் பண்ணணும், சிடி ஸ்கேன் பண்ணணும். அப்புறம் அதெல்லாம் ஒன்றும் முடியலன்னா கடைசியில் ஒரு மிஷின்குள்ள நம்ம தள்ளுவாங்க, எம்ஆர்ஐ அப்படின்னு. சரியா? எதுக்காக இதெல்லாம் வந்து செய்யறாங்க? அந்த அந்த டீ உள்ளுக்கு என்ன பிரச்சனை? சரியா? அப்ப இன்றைக்கு நம்முடைய குடும்பம் அப்படி உட்கார்ந்து பேசுறதே இல்லையே. What is the problem of our family? ஏன் இன்னைக்கு நம்ம மற்ற குடும்பத்தை பத்தி இவ்வளவு பேசுறோம்? நம்ம குடும்பத்தில் என்னமோ பிரச்சனை இருக்குதே. சரிங்களா? பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக குடும்பங்களை நம்ம வந்து பார்க்கிறோம். We have family of some 91. சங்கீதம் 91 குடும்பம் நிறைய இருக்குது. சங்கீதம் 91 என்ன குடும்பம்? தேவன் எங்களை பாதுகாப்பார், தேவன் எங்களை வழிநடத்துவார், தேவன் எங்களை விடுவிப்பார், கர்த்தர் எங்கள் ரட்சகர். எல்லாம் Psalm 91 ஃபேமிலி நிறைய இன்னைக்கு காணப்படுகிறது. ஆனா ரொம்ப அபூர்வமாய் காணப்படுகிற குடும்பம் எந்த குடும்பம் தெரியுங்களா? சங்கீதம் 51, Psalm 51. அதனால இன்றைக்கு தயவு செஞ்சு இந்த ஆராதனை முடிந்து நீங்க வீட்டுக்கு போகும்போதே உங்க குடும்பம் 91 குடும்பமா இல்ல 51 குடும்பமா பேசாதீங்க. சரியா? பாஸ்டர் முன்னுக்கு நின்று கேங் 91 கேங் 51 அப்படின்னு ஏற்பாடு செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு பேசாதீங்க. சரிங்களா? ஏன் சங்கீதம் 51 யாருக்கா சொல்லுங்க பாப்போம். சங்கீதம் 51 என்ன நடக்குது? தாவீது தன்னுடைய உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிறார், தன்னுடைய பாவத்தை குறித்து பேசுகிறார், தன்னுடைய பாவத்தை குறித்து தேவனுக்கு முன்பதாக வெளிப்படுத்துகிறார். சோ இன்றைக்கு நம்முடைய குடும்பமானது இந்த சங்கீதம் 51 குடும்பமாய் காணப்படுகிறதா? உட்கார்ந்து அப்பா நீங்க எந்த தவறு பண்றீங்க, அம்மா நீங்க இந்த தவறு பண்றீங்க, நீங்க
பிள்ளைங்க நீங்க இதை செய்றீங்க, நீங்க இதை செய்றீங்க, சரியில்லை. பேசுறோமா இன்னைக்கு? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் சின்ன பிள்ளைன்னு இல்லை, ஒரு வாலிப வயசு. ஓகே, அப்கோர்ஸ் என்னோட சித்தப்பா அங்கே இருக்கிறார், மகேந்திரன். அவருக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. இந்த வாலிப வயசு அப்பெல்லாம் 1980s கருண் மீட்டிங் இல்லை, பசப்பர் அப்போ வந்து இது சிங்கப்பூர்ல இருப்பாரு. சிங்கப்பூர்ல இருந்து வருவார், அவ்வப்போது வருவார். ஃபீல்டாக்கு வந்து அவர் வந்தாருன்னா ஒரு மீட்டிங் வந்து நடக்கும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஒரு நாள் என்ன செஞ்சாரு, ராத்திரி ஃபேமிலி மெம்பர்ஸ் அது எல்லாரும் இருந்தாங்களா எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஆனா நான் இருந்தேன், சரியா? கங்காதரன் இருந்தாரு, இவர் இருந்தாரு, மகேஷ் வந்து இருந்தாரு, அப்புறம் அப்பா அம்மா எல்லாம் இருந்தாங்க. நான் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல, என் சிந்தையில இன்னும் ஞாபகம் இருக்கு அப்படியே. ஸோ அன்னைக்கு அவர் நிறைய காரியம் வரும்போதெல்லாம் நிறைய காரியங்கள் சத்தியத்தை பத்தி பேசுவார். ஆனா அன்னைக்கு ஒரு நாள் வந்து எல்லாரையும் உட்கார வச்சு அவர் வந்து சொன்னாரு, இது ஒரு 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 குடும்பம் இல்ல, எல்லாருமே கருண் ஃபேமிலி அப்படி உட்கார்ந்து இருக்கு, எல்லாம் அப்படி சுத்தி வந்து உட்கார்ந்து அவர் சொல்றாரு, உங்கள நீங்க ஒருவரை தெரிவு செஞ்சு அவருடைய குறைகளை நீங்க வந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னார். சரியா? நீங்க நம்ம அந்த மாதிரி செய்யறது இல்லை. அப்போ நான் வந்து என் டர்ன் வந்துச்சு. ஓகே, ஸோ என் டர்ன் வரும்போது நான் ஒரு குறை சொல்லணும்ல, சித்தப்பா சொல்லிய. ஓகே, ஏன்னா நான் வந்து மகேஷ் சிவா கூட ரொம்ப க்ளோஸ் அப்ப, சரிங்களா? ரொம்ப க்ளோஸ். அப்ப அவர் எங்க போனாலும், இவர் பேர் மகேன், அந்த ஃப்ரெண்டால இன்னொரு மகேன் இருக்கிறாரு, அவருடைய ஃப்ரெண்டு, நல்ல ஃப்ரெண்டு. ஸோ என்ன மோட்டர்ல பின்னால ஏத்திக்கிட்டு போவார். போயிட்டு அவர் அந்த மகேனை பார்த்தாருன்னா பேசுவாரு அவ்வளவு நேரம் பேசுவாரு. அப்படியே நான் பின்னால் அப்படியே உட்காந்துக்கிட்டு சாஞ்சிக்கிட்டு என்னதான் செய்யுது அப்படின்னு சொல்லி, அப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்ப அந்த மீட்டிங்ல நான் வந்து சொல்லிட்டேன், அவரை பத்தி இவரு பேசுவாரு, நிறைய பேசுவாரு. என்ன சொல்ல வரேன்னா, பிரியமானவர்களே, தவறுகளை நாம் உணர்வோம், நம்முடைய தவறுகளை நம்ம வந்து உணர்வோம். So we have to do thorough check, deep check. நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற தவறுகளை நம்ம பேசக்கூடியவர்களாக இருக்கும்போது, அந்த தவறுகளை நம்ம வந்து உணர்ந்து அந்த தவறுகளை நம்ம வந்து விளக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் காணப்படும். பரிசுத்த குடும்பமாய் நாம் ஜீவிக்க அது ஏதுவாக இருக்கும். அதுதான் தேவன் விரும்புகிறார். We don't focus on others' family. நம்முடைய குடும்பத்தை முதலாவது நம்ம பார்த்து, நம்ம குடும்பத்தில் இருக்கிற மரக்கட்டையை நம்ம முதலாவது நீக்கி, நாம் உண்மையான கிறிஸ்தவர்களா மற்ற குடும்பங்களை நடத்தக்கூடிய ஒரு குடும்பமாய் நம்ம வாழ தேவன் நமக்கு உதவி செய்வார்கள். அகில பிரியமானவர்களே, நம் குடும்பத்தின் உத்திரத்தை நாம் எடுத்து போட நாம் கற்றுக்கொள்வோம். ஏனென்றால் மற்ற குடும்பங்களை நடத்தி செல்ல வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். We have to be an example to guide other families into godly life. இரண்டாவதாக, நம்முடைய குடும்பத்திலே பெரிய உத்திரம் இருக்குது, சரிங்களா? அதை நம்ம வந்து எடுத்து போட பிரயாசப்படும். நம்முடைய குடும்பம் சங்கீதம் 51 குடும்பமாய் நம்முடைய குடும்பம் வந்து காணப்படும். இறுதியாக அப்படி நம்ம வந்து செய்யும் போது நம்முடைய குடும்பம் வந்து ஒரு மெய்யான கிறிஸ்துவ குடும்பமாகும், தேவன் பிரியப்படுகிற ஒரு குடும்பமாகும். சற்று முன்ன பாடணும்ல, இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்ல. when we don't focus on the negative side, அந்த பாசிட்டிவ் மட்டும் நம்ம வந்து பார்க்கும்போது it will bring us together, அதை நம்ம சேர்த்து வைக்கும் என்பதை நம்ம வந்து மறந்துடவே கூடாது. தேவன் தாம் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் யாவரும் எழுந்து நின்று இந்த இறுதி பாடலுக்கு நாம் கடந்து செல்வோம்.
இறுதி பாடலுக்கு நாம் கடந்து செல்வோம். இந்த பாடலுக்கு பிறகு சேம் நம்மை இறுதி ஜபத்தில் வழிநடத்தும். பரிசுத்த கூட்டம் நடுவில் கொஞ்சம் சாட்சி சொல்கிறேன். பெரும்பாலானுக்கு எனக்கு தெரியும் மொழித்திறன். ஆனால் இப்போ கடைசி சூழ்நிலையில் என்னோட கடைசி மருமன் இப்போ ஊழியத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் நான் அவங்களோட பின்னாடியே போனேன். மாலா எட்டின் அவர் எஸ்டிஎம்லாம் படிக்கிறாரு, படித்துட்டு இருந்தார். அவர் மாஸ்டர் வச்சிருந்தனால
எஸ்டிஎம்மில் அவர் 3 வருஷம் படிக்கிறது. அப்போ அவர் சிலம்பானுக்கு மாற்றினாங்க. நானும் அவங்க கூட கேட்டாங்க வரீங்களான்ட்டு, சரி வாங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக அவங்க கூடவே போனேன். படிப்பெல்லாம் முடித்து அவருக்கு பட்டமெல்லாம் கொடுத்த பிறகு மறுபடியும் ஒரு டிரான்ஸ்ஃபர் வருது. சரி நான் அங்கே தான் இருப்பாங்கன்னு பார்த்தா கடைசியில் ஈபோக்கு மாற்றிட்டாங்க. அப்பவும் கேட்டாங்க வரீங்களா, மற்ற பிள்ளைங்களோட இருக்கீங்களா, சரி இவங்க கூட வரோம் அப்படின்ட்டு. என்னுடைய எண்ணம் நோக்கம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஆதரவாக இருந்து உதவி செய்ய வேண்டும்னு போனோம். போய் கொஞ்சம் நாள் இருந்தேன். ஆரம்பிச்சிருச்சு, எனக்கு பிடிச்சிருச்சு. அந்த ஒரு தடவை மருத்துவமனைக்கு நான் போனேன், சிரமாரி இப்போ மருத்துவமனைக்கு போய் அங்கேருந்து வெளியே வந்துட்டேன். 2 வாரம் கொஞ்ச நாள் சென்று மறுபடியும் ஆரம்பிச்சு மூச்சு திணறல், இருமல், அப்புறம் என்னோட ஆக்சிஜன் ரொம்ப கீழே இறங்கிடுச்சு, ப்ரெஷரும் ரொம்ப கூட. அப்போ தான் சுமதியும் மதியம் அவங்க சுவிட்சர்லாந்து முடிச்சுட்டு அங்கே வந்தாங்க. பார்த்துட்டு என் கூட 2 மாதம் அங்கே இருந்தாங்க. அந்த 2ஆவது தடவை நான் போகிறப்ப எனக்கு இல்லை முடிஞ்சது அப்படி. அப்போ ஊழியத்தில் இருந்தனால எனக்கு தைரியம் பண்ணு, எப்போ இருந்தாலும் ஒரு நாள் மரணம் சந்திக்கும். அப்போவே நான் மருத்துவமனை இந்த வேலை என்னோட மரணம் சந்திக்குமானால் என்னோட பிள்ளைகள், பேரப்பிள்ளை, குழந்தைகள், மணமக்கள் அனைவரும் என்னுடைய கருத்தில் நீ காத்துக்கொண்டு. ஆனால் எப்படியோ பல கஷ்டங்கள் மருத்துவமனை இருக்கிறது. என்னோட முடிவு முடிஞ்சது தான் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ நீங்கள்லாம் ஜெபம் பண்ணியிருக்கீங்க, அநேகர் எங்களுக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறார்கள். அந்த பலன் தான் இப்போ கொஞ்சம் எனக்கு கொடுத்துருக்குது. இப்போ இந்த ஜேபிக்கு வருவேன்னா கூட எனக்கு நம்பிக்கை இல்லை. என்னோட உடல்நிலை ரொம்ப பாதிச்சிச்சு. பாதிச்ச பிறகு என்னோட எங்கேயுமே நகர முடியாது. ஒரு ஆளோட துணையோடு தான் நான் வெளியே போக முடியும். அப்படிப்பட்ட வீட்டுக்குள்ளாக ஒரு சிறை கைதியாக தான் இருந்தேன். ஒன்றும் இல்லை. ஆனால் இங்கே வந்ததும் ஒரு பெரிய ஆச்சரியம் தான். எப்படி வந்தேன், எப்படி போனேன், சந்திக்க முடிந்தவங்க சந்தித்தேன், சந்திக்காதவர்கள் கூட சந்திக்க வேண்டிய சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்கி கொடுத்தார். இப்போ 25ஆம் நாங்கள் போவோம். அதுவும் என்னை பொறுத்தவரையில் ஒரு உறுதி இல்லாத ஒரு நிலை தான். எந்த நேரமும் என்னை மரணம் சந்திக்க வேண்டும் எனக்கு தெரிஞ்ச ஒரு காரியம். அதனால் இந்த நாளில் இங்கே வந்து ஆராதனை கலந்து கொள்ளும் கடவுள் ஒரு கேள்வி கொடுத்தாரு. இன்னைக்கு செய்தியும் ஒரு நல்ல செய்தி, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தி. இது நமக்கு நம்முடைய பாரம்பரியம்னா முன்னோர்கள் இல்லை. அந்த இந்து பாரம்பரியத்திலிருந்து நான் வந்தேன்னா அது படிப்படியாகவே நம்மளோட தொடர்ந்து ஒரு இருக்காங்க. மற்ற சமுதாயத்தை நான் பார்க்க போனால் சபைகள் எங்கெங்கோ போய்க்கின்றன. ஆனால் தமிழ் சமுதாயத்தின் திருச்சபைகள், கிறிஸ்தவர்கள் அப்படியே மங்கி போய் இருக்கிற ஒரு சூழ்நிலை தான். ஊழியத்தை அனுபவத்திலிருந்து ஒரு வசனங்களை உங்களை வைத்து பேசிட்டு நான் ஜெபத்துக்கு போவேன். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம் பார்த்தீங்க. ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாக. இப்போ மதங்களில் உலகத்தில் மதங்கள் எத்தனையோ மதம் இருக்குது. அதில் கிறிஸ்தவ மதமும் ஒன்று, கிறிஸ்தவ மதம். ஆனால் அதிலே ஒரு பிரிவு இருக்குது. பவுல் சொல்லுகிறார், ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறது, பழையவர்கள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாக. அப்போ ஒன்று நாம் கிறிஸ்தவர்களால் இருக்கிறோமா அல்லது கிறிஸ்துக்குள் இருக்கிறோமா? இதுதான் 2 பிரிவில். கிறிஸ்துவுக்குள் நாம் இருப்போமானால் நமக்கு உண்மையாகவே கடவுளுக்கு பயப்படுகிற அந்த பயம் நமக்கு வந்து. 2வது
இந்த வேதம் நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த வேதத்தை நாம் வாசிக்கிற பொழுது வாசிக்க 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 நம்முடைய வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை எல்லாமே மாறுகிறதாக இருக்கும். அடுத்து ஜெபம். இந்த 3 காரியம் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவம் பூர்வமாக நாம் அனுபவிப்போமானால் நாம் கிறிஸ்துவுக்குள் ஒரு புது சிருஷ்டியாக இருப்போம். நல்ல ஒரு செய்தி. அதே போல் உங்களுக்கு நான் கொடுக்கிற ஒரு ஆலோசனை, கடவுளுக்கு பயப்படுற பயம் நமக்கு இருக்க வேண்டும். வேதத்தை அதிகமாக நாம் வாசிக்கணும். அதிகமாக வாசிக்க 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 நான் எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி இந்த வேத வசனம் நம்மளை மாற்றிவிடும். அடுத்து ஜெபம். இதுவும் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய திருப்பத்தை கொண்டு வந்ததாக இருக்கிறவங்க நாம் உணர வேண்டும். உங்களுடைய ஜெபங்களுக்காக நன்றி. அடுத்து நான் எப்பொழுது வருவேன் எனக்கு தெரியாது, நம்பிக்கை எனக்கு இல்லை. இப்போ நாங்கள் இருத்தனே நான் போவோம். நாம் இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது நான் இங்கே தான் நமக்கு ஒரு நேசம், பாசம், உறவு முறைகள் தான். யாருக்கு முடியாதவங்க ஆட்டை தேற்றி சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. மறித்த பிறகு ஒன்றுமே இல்லை. இப்போ நான் இருக்கேன், நான் மறித்த பிறகு எனக்கு மனைவிக்கோ பிள்ளைகள் எந்த ஒரு சம்பந்தமே இல்லை. புரியுது? அவ்வளோதான். நான் எவ்வளவு காரியம் செய்தாலும் ஒன்றுமே இல்லை. இங்கு இருக்கிறவர்கள் தான் நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆட்டி தேற்றி ஆர்வப்பட்டுள்ள இருக்க வேண்டும். நாம் ஜெபம் செய்வோம். தண்ணி போயிடும். இஞ்சி ரொம்ப கெட்டு போச்சு. பேப்பர் ஜெபம் செய்வோம். சாலமோன் ஞானி தேவாலயத்தை கட்டி ஜெப விண்ணப்பங்களை ஏறெடுக்கிற பொழுது அந்த ஜெபங்களை கேட்கத்தக்கதாக என்னுடைய செவியை திறக்கட்டும் என்று சொன்னேன். தேவனே, கர்த்தாவே, இந்த நல்ல காலை வேலைக்காக நன்றி. உங்களுடைய சமூகத்தில், உங்களுடைய ஆராதனையில் கலந்து கொள்ளும்படியான ஒரு வாக்கியத்தின் எங்களை ஒவ்வொருத்தரும் கொடுத்துருக்க தயவுக்காக நன்றிகளுமே சோசிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, இந்த வேளம் ஆண்டவராக இயேசு நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றியோடுமே சோசிக்கிறோம். அது வெறுமனே போகாதபடி எங்களுக்குள்ளாக இருந்து அது கிருகை நடப்பிக்க முடியாது. எங்களுக்குள்ளாக ஒரு மனமாற்றத்தை தான், குடும்பத்திலே ஒரு மனமாற்றத்தை இதை கொண்டு வருவதாக நான் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைக்காக நன்றியோடு பேசுவது அருமை தாப்பனே, ஊழியங்களுக்காக நன்றி, சபைகளுக்காக நன்றி, இந்த ஆராதனை பொறுப்பாளர் அனைவரோடு கிருபைத்தங்க தயவுக்காக நன்றி, வேத வாசிப்பவர்களுக்கு கிருபைத்தங்க தயவுக்காக நன்றி, இசை வாசிப்பவர்களோடும் உங்களுடைய கிருபைத்தங்க தயவுக்காக நன்றியோடு பேசுவது. இந்த சபை உங்களுடைய வல்லமான கருத்து கூப்பிடுவோம். தெய்வ கிருபையை காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். இந்த பிரசன்னத்தினாலே காத்துக்கொள்ள ஜெபிக்கிறோம். எல்லையை விஸ்தாரப்படுத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் குடும்பத்தோடும் ஊழியத்தோடும் கிருபையை பாதுகாத்து தலைவர்களோடும் நீக்கமானவர்களோடும் மற்றும் விசுவாசி அனைவரோடும் உங்களுடைய கிருபையை பாதுகாத்து ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, சபையை எல்லை விசாரப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்போ பார்த்துருக்க அந்த சபைக்கான நன்றி. அற்புதங்கள் அடையாளங்களை செய்கிறவரை அற்புத அதிர்ச்சினை செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த வரை அந்த இடத்தை வாங்கத்தக்க ஒரு அற்புதமான நடக்குண்டாக அரசாங்கத்திலே கட்டாவை பயங்கரமான தெய்வ தயவு கிடைக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவை கிருபையின் தேவனே, எங்களுடைய சந்ததி இப்போது உள்ள சந்ததி அல்ல, இன்னும் பிற்காலத்தில் வருகிற சந்ததி நல்ல முறை ஆராதிக்கத்தக்க அந்த இடங்கள் கிடைக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆனால் தேவையில்லை நீ சந்திக்க முடியாது. ரெனோவேஷனுக்குரிய எல்லா
பல தேவையை நீ சந்திக்கிறோம். நாங்கள் ஜெபிக்கிறோம். தாவே மென்னும் துதிக்கிறோம். உன்னதமான தேவனை மிக சொல்கிறோம். கர்த்தாவே இந்த நாராயணனை வழி நடத்தின தயவுக்கு நன்றி. ஆரம்பம் முதல் நிறைவு வரை தேவ பிரசன்னத்தால காத்துக்கொண்ட தயவுக்காக நன்றி. ஒவ்வொரு குடும்பத்தின் சூழல்கள் நிலவங்கள் எல்லாவற்றையும் தேவன் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசிரியர்களாக குடும்ப தலைவர்கள் அனைவரோடும் கிருபை ஆசிரியர் பிள்ளைகளோடும் கிருபத்தை ஆசிரியர்களாக ஜெபிக்கும். தனித்திருக்க தாய்மார்கள் தகப்பமார்களை படைக்கணும். அவர்கள் சூழ்நிலை நிலவங்கள் குடும்ப சூழ்நிலை பொருளாதார சூழ்நிலை பலகீனம் எல்லாவற்றையும் தேவன் நீ பலப்படுத்தும் ஜெபிக்கிறோம். தாவியத்தவன் பிள்ளைகளுக்காக நன்றி. படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தினை தருமுறை நாங்கள் ஜெபிக்கிறோம். பரீட்சைகளுக்கு வேண்டிய ஞானத்திற்கு சிறப்பானவங்களை பரீட்சையில் ஜெபிக்கிறோம். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமண வயது எட்டி இருக்க பிள்ளைகளுக்கு அவரோட வாழ்க்கையை தந்த ஏற்ற வேலை வாழ்க்கை துணை கிடைக்க கிருபையாய்ந்து வலியுறுத்தி ஜெபிக்கிறோம். அன்பின் அவனே உடைய வல்லமையான கரம் அந்த சபை காக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சபையாரை காக்கும்படியாக ஜெபிக்கிறோம். வந்திருக்க ஒவ்வொரு குடும்ப சூழ்நிலை நிலவரங்கள் எல்லாவற்றையும் தேவன் நாங்கள் விமடி கிருபையினால அவளை காத்துக்கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டு தகப்பனே நன்றியோடும் சுவாசிக்கிறோம். உங்களுடைய வல்லமான கரம் சபையோடும் சபையாரோடும் இருக்கும்போது நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவையில் அந்த தேவைகளை நீ சந்திக்கிறார் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே வல்லமான கருத்துக்கு ஒப்புக்கிறோம். கிருபையினால் காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் உங்களுடைய ஆசீர்வதிக்கிற கடவுளுக்கும் நான் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். இந்த விதமாக நம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றும் இனி என்றும் இருப்பதாக. ஆமென். அறிவிக்க வேண்டிய காரியங்கள் வருகின்ற வியாழக்கிழமை நமக்கு பைபிள் ஸ்டடி இருக்குது. இரவு 8 மணிக்கு பைபிள் ஸ்டடியில நீங்க கலந்து கொள்ளுங்க. ரோமர் 1ஆம் அதிகாரத்தை நாம் தியானித்து வருகிறோம். ஓகே, அடுத்த மாதம் ஜூலை மாதம் நமக்கு ஒரு முக்கியமான நிகழ்வு ஒன்று இருக்குது. உங்களுடைய கேலண்டர்ல நீங்க குறித்து வைத்துக் கொள்ளுங்க. ஜூலை 26ஆம் தேதி சனிக்கிழமை, ஜூலை 26ஆம் தேதி கம்பைன்ட் சர்ச் பிக்னிக் நடைபெறும். ஜூலை லுத்திராம் லுசாயிண்டா அஃப்கோர்ஸ் கம்மாஸ் தெரியல. ஸோ கம்பைன்ட் சர்ச் பிக்னிக் வந்து நடைபெறுமே ஜூலை 26 சனிக்கிழமை. அஃப்கோர்ஸ் இது வந்து பப்ளிக் ஹாலிடே இல்லை. சிலர் வந்து நீங்கள் லீவு எடுக்கணும். ஏன் பப்ளிக் ஹாலிடேல வைக்கலன்னா அஃப்கோர்ஸ் நம்ம போனோம்னாக்கா ரொம்ப க்ரௌடாக இருக்கும். ஸோ அதனால இந்த நாளில் நம்ம வந்து வைத்திருக்கோம் ஜூலை 26. ஓகே, அதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் கொடுத்த பழைய ப்ரோக்ராம் ஷீட்டில் ஜூலை முதல் வாரம் நினைக்கிறேன் ஒரு செமினார் ஒன்று இருக்கும். அது வந்து போஸ்ட்போன் பண்ணியாச்சு ஆகஸ்ட்டுக்கு. சரிங்களா?